வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஆவேஷம் அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஃபஹத் ஃபாசில் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காரு. ஒரு கம்ப்ளீட் ஃபஹத் ஃபாசில் ஷோ அப்படின்னே சொல்லலாம். ஒரு பயங்கர வியர்டான கேங்ஸ்டரா இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. தமிழ்ல சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் அசால் சேது கேரக்டரை இந்த கேரக்டரோட லைட்டா மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஃப்ரெண்ட்ஸ் கேரளால இருந்து பெங்களூருக்கு படிக்க வராங்க. வந்த இடத்துல அவங்க சீனியர்ஸ் கையால பயங்கரமா அடி வாங்குறாங்க. ஸோ திருப்பி சீனியர்ஸ் எப்படியாவது அடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் இவங்களுக்கு ஒரு லோக்கல் ஆளு சப்போர்ட் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா யோசிக்கிறாங்க. அந்த டைம்ல தான் ரங்கா, அதாவது நம்ம ஃபஹத் ஃபாசிலோட ஒரு இன்ட்ரோ அப்படின்றது இவங்களுக்கு கிடைக்குது. அண்ட் ரங்காவை கைக்குள்ள வச்சுக்கிட்டு இவங்க அந்த சீனியர்ஸை போட்டு பொழந்து எடுக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் காலேஜ்லயுமே ஒரு மிகப்பெரிய தௌலத்தா மாறிடுறாங்க. பட் அந்த ரங்காவோட கனெக்ஷன் அப்படின்றது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வினையா பின்னாடி நிக்குது. அது என்ன மாதிரியான இம்பாக்டை கொடுக்குது, அதுல இருந்து இவங்க வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ்னா கண்டிப்பா அது ஃபஹத் ஃபாசில் தான். ஆக்சுவலா படம் முழுக்கவே ஒரு சூப்பரான எனர்ஜியை த்ரோ பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதனாலே இந்த படத்தை நம்ம எங்கேஜிங்கா பாக்குறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருச்சு. ஒரு பயங்கர ஸ்டைலிஷா, அதே நேரத்தில் ஒரு பயங்கர வியர்டான ஒரு கேங்ஸ்டரா பட்டையை கிளப்பியிருப்பாரு. இன்ஃபேக்ட் இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே பெருசா போரே அடிக்கல இந்த இடத்துலயுமே அப்படின்னே சொல்லலாம். பயங்கர என்டர்டெய்னிங்காவே கொண்டு போயிருந்தாங்க. ஆல்சோ இந்த படத்துல காட்டக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்குல்ல, அது பயங்கர ஃபன் ஃபீல்டா போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி நல்ல ஒரு வைபை கிரியேட் பண்ணுச்சு. அதே மாதிரி இந்த படத்துல ரசிக்கிற மாதிரி நிறைய காட்சிகள் அப்படின்றதுமே அமைச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு தம் ஷராட்ஸ் கேம் ஒன்று இருக்கும், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல அந்த பர்த்டே செலிப்ரேஷன் அதுவுமே ரொம்ப நீட்டா காட்டியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு மியூசிக் அப்படின்றதுமே ஒரு மிகப்பெரிய பிளஸ் தான். ஆக்சுவலா அந்த சாங்ஸுமே இந்த படத்தோட தீமை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி பயங்கர ஃபன் ஃபீல்டான ஒரு கேங்ஸ்டர் டிராமா அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல அந்த மிடில் போர்ஷன்ஸ்ல வரக்கூடிய ஒரு சில காட்சிகள் அப்படின்றது இன்னுமே பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு இவங்க ஏன் ரங்காவை விட்டு பிரியணும்னு நினைக்கிறாங்க, அந்த ரீசனை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த பிரியறதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் இருக்குல்ல, அதுவுமே இன்னும் கொஞ்சம் டீடைல்டா காட்டியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ரொம்ப மேலோட்டமா கொண்டு போன மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடம்லாம். அண்ட் தேவையில்லாத நிறைய டீவியேஷன்ஸ் அப்படின்றது செகண்ட் ஹாஃப்ல இருக்க தான் செஞ்சிச்சு. பட் ஓவரால் பார்க்கும்போது ஒரு தரமான படமா தான் இந்த படம் இருக்கு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. அடல்ட் கண்டென்ட் அப்படின்றதெல்லாம் இந்த படத்துல இல்ல. ஸோ தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.